ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை கட்டாயம் நாங்கள் பழி வாங்குவோம். எங்ககிட்ட இந்திய அணியோட பருப்பு வேலை ஆகாதுங்க. இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபியில் எங்கள் நாட்டுக்காக வரமாட்டோன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக இதுக்குன்னே நாங்கள் இந்திய அணியை பழி வாங்கி இந்த சாம்பியன் ட்ராஃபி கோப்பையை வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து எதிரான தோல்விக்கு பின் பாகிஸ்தான் அணியின் கேப்டன் முகமது ரிஸ்வான் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இந்திய அணிக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் சவால் விட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, வர 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்மளும் பங்களாதேஷும் மோதுறங்க. அது தொடர்ந்து வர 23 நம்மளும் பாகிஸ்தான், பரம எதிரியான பாகிஸ்தான் சாம்பியன் ட்ராஃபியில் 2வது போட்டி எதிர்கொண்டோம். அது குறித்து ரிஸ்வான் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் அணி கேப்டன் கண்டிப்பாக நாங்கள் இந்திய அணியுடனான ஒரு வெற்றிக்கோசம் தான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம். ஏன்னா எங்கள் நாட்டில் வந்து இந்திய அணி விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் மட்டும் அவங்க நாட்டுக்கு வந்து விளையாடணும், ஜெயிச்சுமோ தோற்றுமோ 2வது விஷயம். ஆனால் நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். பட் ஆனால் இந்திய அணி எங்கள் நாட்டுக்கு வராது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் என்ன பண்ண போகிறோம் இந்திய அணியை. அது மட்டும் இல்லாமல் அபுதாபியில் நடக்குது, அதுவும் எங்களுக்கு ஹோம் கிரவுண்டு தான், அட்வான்டேஜ் தான். கண்டிப்பாக எங்கள் நாட்டுக்காக வரமாட்டான்னு சொல்கிறாங்க. இதில் வீழ்த்தி நாங்கள் யாருன்னு காட்டணும். கோப்பையை நாங்கள் தான் லாஸ்ட் டைம் வெற்றி பண்ணோம், அது மீண்டும் நாங்கள் தக்க வைப்போம், அது மட்டும் உறுதி. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணியின் கேப்டனான முகமது ரிஸ்வான் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே இந்திய அணிக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் சவால் விட்டுருக்காரு. ஓகே, நீங்கள் சவால் விட்டுறதெல்லாம் ஓகே தான். பட் பாகிஸ்தான் அணியை நினச்சா இப்போ கொஞ்சம் எனக்கு போராதாங்க இருக்குது. ஏன்னா அவங்க நாட்டிலே நியூசிலாண்டு எதிராக ஃபைனலில் போய் ட்ரை சீரீஸில் தோத்துட்டாங்க. தோல்வி ஒரு பக்கம் காண்டு, ஒரு பக்கம் ரசிகர்கள்லாம் கோவத்தில் இருக்காங்க. பாகிஸ்தான் அணி மேலே சாம்பியன் ட்ராஃபி போகிறதுக்கு முன்னே இந்த மாதிரி தோக்குறீங்களா சொல்லிட்டு. அதனால் அவர் ஏதோ கோவத்தில் உளறிட்டு இருப்பார், அது பிரச்சனை இல்லை. பட் இந்திய அணி மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஏங்க இந்திய அணிக்கு என்னங்க குறை? பாகிஸ்தான் அணியோட 100 மடங்கு வலுவாக இருக்குங்க. ஏன்னா பாகிஸ்தான் அணி போலிங் இப்படி ஷான் ஷாப்ரடி இருக்கார், நிஷிம் ஷா இருக்கார், அவர் இருக்கார், இவர் இருக்கார். ஓகே, யாருன்னா இருக்கட்டும், எங்கள் பக்கம் நல்ல ஒரு அணி இருக்குது. கண்டிப்பாக நம்ம இந்திய அணி வீரர்கள் யாருமே இது வரைக்கும் எதுவுமே சொல்லுங்க பாகிஸ்தானை நாங்கள் வீழ்த்தோன்னு சொல்லிட்டு. இவங்க தான் பேசிட்டு திஞ்சுன்னுக்கிறாங்க, எதுக்குன்னு தெரியல. அது ஒன்றுமே புரியல. ஏன்னா பாபர் அசம் பாபர் அசம் ஓப்பனிங் ப்ரொமோட் ஆகிருக்காரு. ஃபக்கர் அசம் வேறு ஓப்பனிங், 2 பேர் பார்ட்னர்ஷிப் நல்லா போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரிலாம் தகவல் வந்துட்டுருக்கு. ஆனால் நமக்கு அதில் யாருமே இந்திய அணி ரசிகர்கள், இந்தியா வீரர்கள் யாருமே கண்டுக்கல. நாங்கள் பாட்டுன்னு கேம் ஆட போகிறோம். ஆனால் இவர் மட்டும் சொன்னார், கௌதம் கம்பீர் மட்டும், நாங்கள் ஒன்றும் பாகிஸ்தான் வீழ்த்தணும்னு மட்டும் போகல துபாய்க்கு, நாங்கள் கோப்பை விளையாட தான் போகிறோம், அதுதான் எங்களுக்கு முக்கியம். பாகிஸ்தான்லாம் அது எங்களுக்கு ஒரு போட்டி, அது ஒரு எங்களுக்கு சாம்பியன் ட்ராஃபி அடிக்கிறதுக்கு அது ஒரு பாட்டு தான் நினைக்கிறேன் நாங்கள். மற்றபடி எங்களுக்கு பாகிஸ்தானுக்கு அந்த அளவுக்குலாம் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீரே பேசியிருக்காரு. ஆனால் இவங்க ஏன் இந்த மாதிரி சொல்லிட்டு திஞ்சிட்டு இருக்காங்க தெரியல. நம்ம அதுக்குன்னே வீழ்த்தணுங்க, இவங்களை விடக்கூடாது. ஏன்னா நம்ம குரூப்பில் தான் இருக்காங்க, பாகிஸ்தான் இருக்கும். நம்ம குரூப்பு செம ஸ்ட்ராங்குங்க. பங்களாதேஷும் நல்லா டீசெண்டாக ஆடுற கேம் ஆடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு, பாகிஸ்தான், இந்தியா. நம்ம குரூப் ஒரு செம்ம டஃப்பான குரூப்பு. இதில் 2 டீம் தான் குவாலிஃபைட் ஆக முடியும் செமிஃபைனலுக்கு. அது நியூசிலாண்டா, பாகிஸ்தானா, நம்மளா இல்லை பங்களாதேஷான்னு சொல்லிட்டு செம்ம கடுமையான போட்டி இருக்கும். கண்டிப்பாக இந்திய அணிக்கு வாய்ப்பு இருக்குங்க. எனக்கு கேட்டால் அதான் சொல்லுவேன், பொறுத்து வந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், முகமது ரிஸ்வான் ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். சாம்பியன் ட்ராஃபி யார் வின் பண்ணுவாங்க, இந்தியாவா பாகிஸ்தான்? உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.